இன்னைக்கு வந்து அந்த பரந்தூர் விமான நிலையம் என்னாச்சுன்னு தெரியல, அதோட விட்டு போயிட்டாரு. அது கடைசி வரைக்கும் குரல் கொடுப்பாங்கிறாரு, அந்த விவசாயிகள் பக்கம் நிற்பாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி தான் 10.5% இடஒதுக்கீடுன்றது வாழ்நாள் பூரா வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? அது மாதிரி பரந்தூர் விமான நிலையம் வருவதை தடுப்பேன்னு விஜயனுடைய வாழ்நாள் லட்சியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தானே நடந்து பயணம் போய் கோட்டையை முற்றுகையிடுவேன்னார். ஆச்சு 6 மாதம் ஆச்சு. எங்களை பார்த்து கொள்கை இல்லைன்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன கொள்கையை குத்தகை எடுத்து வச்சுருக்கீங்களா? தான் சாமர்த்தியம். இன்னைக்கு வரலும் கொள்கையை பற்றி சொல்லாமையே உங்கள்கிட்ட கொள்கை இருக்குதா, என் கொள்கையை கேட்குறேன், உங்கள்கிட்ட கொள்கை இருந்தா? எங்கள் கொள்கை தான் நாங்கள் சொல்கிறோமே. நாங்கள் வந்து சமூக நீதி வேணும், எல்லாருக்கும் எல்லாம் வேணும். அவரெங்க சொன்னார் கொள்கை எதிரி திமுகன்னாரு. உன் கொள்கை என்னன்னு கேட்டால் இன்னைக்கு வரல அவர் சொல்லலையே. நீங்கள்லாம் அந்த மீடியாக்கள் தான். இல்லை, அவர் நேற்று சொல்லியிருக்காரு. அவ என்ன சமூக நீதி ஒன்று, சமூக நீதி எல்லாருக்கும் எல்லாரும். சமூக நீதி என்னங்கிறத அவர் சொல்லணும். அதாவது குறைஞ்சபட்சம் எல்லாருக்கும் ஒரு வீடு இருக்கணும், குறைஞ்சபட்சம் 2 வீலர் இருக்கணும், கார் இருக்கிற அளவுக்கு பொருளாதாரம் வளரணும், வேலை வாய்ப்பு, கல்வி சீரமைக்கணும், அரசு மருத்துவமனைக்கு பாதுகாப்பாக தைரியமாக போகணும், சட்ட ஒழுங்கு இதெல்லாம் இருக்கணும். அப்புறம் ஒன்று மெர்சல்னு ஒரு படம் எடுத்து விட்டாரு, டாக்டருங்கெல்லாம் ஓதாயின்னு. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவார் மறுபடியும். அதுக்கப்புறம் தானே கிண்டியில் ஒரு டாக்டரை கொண்டாங்க, அந்த படத்தை பார்த்து தான் கொண்டாங்க. இவர் படத்தில் தான் அதை காட்டினாங்க. டாக்டரை உதைக்கிறது அடிக்கிறது எல்லாம் காட்டினாங்க. பிரசவத்தில் ஏமாற்றுவாங்க, குழந்தைய கொல்லுவானுங்க டாக்டருங்கெல்லாம் காட்டினார். இவர் தானே காட்டினார் அதை. விஜயகாந்த் தானே டாக்டர்களை எதிர்ப்பாக படங்களை எடுத்து விட்டாங்க. அந்த விஜயகாந்த் அப்புறம் கடைசி ஊரில் கொஞ்சமாவது உயிரோடு வச்சது டாக்டருக்கு தான் வச்சாங்க. ரமணாவில் அயோக்கியன்னு காட்டின அந்த டாக்டருக்கு தான் இவர் உயிரை காப்பாற்ற. தற்கூரின்னு ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்குறேன். தற்கூரிங்கிறது படிப்பறிவு இல்லாதவன்றது இல்லை, அறிவே இல்லாதவனை தான் தற்கூரின்னு சொல்லும். படிச்சிருக்கலாங்க, பிஹெச்டி வாங்கியிருக்கலாம், அந்த படித்த அறிவை பயன்படுத்தாதவனுக்கு தான் தற்கூரின்னு பேர்.